2 வருஷத்துக்கு முன்னாடி ஐஸ்வர்யாவை பிரிகிறேன்னு தனுஷ் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாரு. இதனால பதறி போன ஒட்டுமொத்த திரையுலகமும் இது நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பல பேர் பல விதமா சொல்லிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். இப்ப அவங்க 2 பேருமே பிரிய போறதா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இதை எதிர்பார்க்காத பலருமே அப்படி என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் அளிக்கிற விதமா ஒரு பத்திரிகையாளர் சில காரணங்களை சொல்லியிருக்காரு. என்ன காரணங்கள்னு பாத்தீங்கன்னா, ரஜினிக்கு குத்துமதிப்பா 10,000 கோடி சொத்து இருக்கு. அது அவருடைய 2 மகள்களுக்கும் தான் சொந்தம். அதுபடி பார்த்தா ஐஸ்வர்யாவுக்கு கிட்டத்தட்ட 5,000 கோடி வரும். அந்த பணத்துக்கு ஆபத்து வரக்கூடாதுன்றதுனாலதான் விவாகரத்துன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா தனுஷ் படம் எடுக்கிறேன்னு ஆல்ரெடி சில கோடிகளை நஷ்டம் செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த சொத்து கைக்கு கிடைச்சா நிச்சயம் காலி செஞ்சிடுவாரு. ஏற்கனவே ஸ்ரீதேவி விஷயத்திலயும் இது மாதிரிதான் நடந்துச்சு. போனி கபூர் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காசு எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா ஸ்ரீதேவியோட சொத்துக்கள்லாம் விக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஆச்சா என்னன்றது தெரியல. நம்ம ஸ்ரீதேவியோட மரணம் ஒரு மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய இந்த விவாகரத்து பல பேர் பல விதமா பேசப்பட்டுகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் அவர்களுக்கு அஃபேர் இருந்துச்சு, அது நம்ம ஐஸ்வர்யா தனுஷ் பாத்துட்டாங்க, இதனாலதான் இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தனுஷுடைய அப்பா அம்மாவை ஐஸ்வர்யா தனுஷோட வீட்டுல இருக்கிறவங்க யாருமே மதிக்கல. அதனாலதான் தனுஷுக்கும் அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்து அது பெரிய சண்டையில முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம தனுஷ் அவர்களே அதே போயஸ் கார்டன்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டி அவங்க அப்பா அம்மாவை குடி வச்சிருக்காங்கன்னு பல பேச்சு வந்துட்டு இருக்கு. இதுல எது உண்மைன்றது தெரியல. சோ இவங்க பிரியக்கூடாது அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாவும் இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேர் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. இவங்களோட பசங்களும் ரொம்ப பெரிய பசங்கள் ஆயிட்டாங்க. இவங்கள ஒரு பெஸ்ட் கப்பல்னே சொல்லிட்டு இருந்த நிலைமையில இப்படி நடந்தது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம்.